மகாநதி அடுத்த வர எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். குமரன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கதாநாயகன் கிராண்ட் ஃபினாலே ஷோவுக்காக போயிருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா குமரனோட ஃபேமிலி எல்லாமே வந்து போயிருப்பாங்க. காவேரி, கங்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போயிருப்பாங்க. விஜயும் பார்த்தீங்க அப்படின்னா குமரனோட ஷோவை எப்படியாவது பார்க்கணும், பார்த்துட்டு அப்படியே காவேரி எங்கே இருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணுறதுக்காக போயிருப்பார். அங்கே போயிட்டு குமரனோட ஃபங்க்ஷன் வந்து ஃபுல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து வெயிட் பண்ணி பார்ப்பாரு. குமரன் பார்த்தீங்கன்னா காவேரிக்கு வந்து பாவ மன்னிப்பு கேட்குற மாதிரி வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி குமரன் வந்து பொறுப்பு இல்லாமல் பணத்தை தொலைச்சனால தான் காவேரியோட வாழ்க்கை இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆயிடுச்சு, எல்லாத்துக்குமே வந்து நம்ம தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி காவேரிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்டை எழுதி நடிச்சிருப்பாரு. காவேரி பார்த்தீங்கன்னா அவர் நடித்த நடிப்புலையே ரொம்பவே மனசு உடஞ்சி அழுதுருவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விஜயும் வந்து இதை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே இந்த மாதிரி ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் கிளம்புவாங்க. கிளம்பி போயிட்டு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸ் ஷாப்பில் வெயிட் பண்ணி ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கும் போயிடுவாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஆட்டோலேயே அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. விஜய் பார்த்தீங்கன்னா காவேரி எப்படியோ ஃபாலோ பண்ணிட்டு வந்து காவேரி எங்கே தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை வந்து விஜய் வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த போய் விஜய் வந்து தாத்தா கிட்ட சொல்கிறாரு. தாத்தா கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த அட்ரஸில் தான் தாத்தா காவேரி இருக்கா, நம்ம போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட விஜய் வந்து சொல்கிறாரு. அதுக்கு தாத்தா வந்து சொல்கிறாங்க, இல்லைப்பா இப்போதைக்கு நம்ம பேசினா கரெக்டாக இருக்காது, அது மட்டும் இல்லாமல் வெண்ணிலாவும் இங்கே தான் இருக்கா, காவேரிக்கு நீ என்ன பதில் சொல்லுவ, வெண்ணிலாவை பற்றி கேட்டால் நீ என்ன முடிவு எடுத்திருக்கன்னு எப்படி அவள்கிட்ட சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பார்த்து தாத்தா வந்து கேட்குறாரு. அதுக்கு வந்து தாத்தா கிட்ட விஜய் வந்து சொல்கிறாரு, நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே தாத்தா, வெண்ணிலா வந்து முழுசாக வந்து க்யூர் ஆகி வரணும், அதுக்கப்புறம் அவளுக்கு நான் புரிய வைக்கணும், புரிய வச்சு அவளை வந்து அவங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு அனுப்பணும், அதான் அவங்க மாமாவை பற்றி தேடிட்டுருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட சொல்கிறாரு. இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன்லாம் நீ ஏன்ட்ட சொல்லலாம்ப்பா, ஆனால் காவேரி கிட்ட அவள் எப்படி ஏற்றுப்பா, என்னதான் இருந்தாலும் நீ வெண்ணிலா வந்து என்ன முடிவு எடுத்தாலுமே வெண்ணிலா இங்கே இருக்கா அப்படிங்கிறது அவங்க எல்லாருக்குமே ஒரு பிரச்சனையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கான்ட்ராக்ட் மேரேஜ் அப்படிங்கிறது இன்னொரு பிரச்சனையாகவும் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பிரச்சனையும் வந்து எப்படி சரி பண்ண போகிறோன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்லுவார். இல்லை தாத்தா நம்ம கண்டிப்பாக சரி பண்ணிடலாம், கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஜய் வந்து தாத்தா கிட்ட சொல்லுவார். சரிப்பா நீ சொல்கிற மாதிரி நம்ம நாளைக்கே போய் பேசிடலாம், நம்ம லேட் பண்ண அங்கேயும் அவங்க வேறு ஏதாவது முடிவு எடுத்துருவாங்க, காவேரி அவங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு வேறு ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டா நம்மளால் அதுக்கப்புறம் எந்த விஷயத்தையும் மாற்ற முடியாது, அதனால் இதில் தான் அவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையும் இருக்குது, அவள் வந்து அவங்க அம்மா பேச்சை கேட்டு அங்கே வந்து ஒன்றுமே பேச முடியாமல் நின்றுட்டுருக்கா, இங்கே வந்து நீயும் வந்து காவேரி நினச்சி ரொம்பவே தவிச்சிட்ருக்க, என்னால் இதெல்லாம் பார்த்துட்ருக்க முடியல, நாளைக்கே போய் பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்கிறாரு. அதனால பார்த்தீங்கன்னா தாத்தா விஜய் வந்து காவேரியை பார்க்கறதுக்காக காவேரி வீட்டுக்கு வந்து அடுத்த நாள் வந்து கிளம்பி போகிறாங்க. தாத்தா விஜய் பார்த்தீங்கன்னா போகிறப்பயே கூட வந்து வக்கீலை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. எதுக்காக வக்கீலை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா காவேரிக்காக விஜய் என்னென்ன விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்காரு, அந்த சுச்சுவேஷனில் தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக வக்கீலையும் பார்த்தீங்கன்னா கூடையே கூட்டிகிட்டு போவாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் பார்த்தீங்கன்னா காவேரி வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போயிட்டு வெளியே நிற்கிறப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கங்கா தான் வந்து ஃபஸ்ட்டு வெளியே வருவாங்க. கங்கா வெளியே வந்துட்டு என்ன உங்களுக்கு எப்படி இந்த அட்ரஸ் தெரியும், இங்கேயும் வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கப்புறம் கங்கா வந்து யார் கங்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மாவும் வருவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி என்ன பிரச்சனை பண்ணுறதுக்குனே வரீங்களா, நாங்கள் எங்கே போனாலும் நீங்கள் விட மாட்டிங்களா, எங்களை நிம்மதியாகவே வாழ விடக்கூடாதுன்னு இருக்கீங்களா, நாங்கள் தான் தெளிவாக சொல்லிட்டோம்ல காவேரியை விட்டுருங்க, காவேரியோட வாழ்க்கையில் திரும்ப வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் ஏன் காவேரியை வந்து தொல்லை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து கேட்பாரு. உடனே விஜய் சொல்லுவார், நான் என்ன பேச வந்தேங்கிறத இப்போயாவது என்னை பேச விடுங்க, தயவு செய்து என்னை பேச விடுங்க, நான் சொல்ல வரதை கொஞ்சம் கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும், எதையுமே பேசாமல் எதையுமே கேட்காம நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு முடிவெடுத்து நாங்கள் 2 பேரும் தான் இப்போ கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லுவாங்க. தாத்தா வந்து அதே மாதிரி விஜய் வந்து காவேரிக்காக நிறைய விஷயம் பண்ணியிருக்கான், அந்த நேரத்தில் தான் வந்து இந்த மாதிரி உண்மை தெரிஞ்சு இவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு, அதை பற்றி சொல்கிறதுக்கு தான் நாங்கள் மெனக்கட்டு இப்போ வக்கீலையும் கூட்டிகிட்டு வந்திருக்கோம், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்கிறாரு. நீங்கள் வீட்டுக்குள்ளே கூட எங்களை கூப்பிட வேணாம், நாங்கள் வெளியவே நின்று உங்களுக்கு புரிய
புரிய வைக்கிறோம், தயவுசெய்து நாங்கள் சொல்கிறத மட்டும் கேளுங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. தாத்தாவோட பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து தான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே நிற்பாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து வக்கீல் கிட்ட இருந்து அந்த டாக்குமெண்ட்ஸை வாங்குவாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கங்காவை கையில் கொடுப்பாங்க. இந்தாங்கம்மா இதை படிமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. என்ன தாத்தா இது அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் கேட்பாங்க. உடனே தாத்தா வந்து எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து ஆஃபீஸோட 50% ஷேரை காவேரி பேரில் எழுதி வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாமல் காவேரியை ஆஃபீஸோட எம்டியாவும் ஆக்கியிருக்கான். இந்த எல்லா விஷயத்தையும் காவேரிக்கு வந்து சர்ப்ரைஸாக தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணி காவேரியை வந்து வீட்டிலேருந்து அனுப்புகிற மாதிரி பிளான் பண்ணி பேகெல்லாம் பேக் பண்ண வர சொல்லிட்டு ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போய் சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி அவங்க ஆனிவர்சரி அப்படிங்கிறனால அந்த சர்ப்ரைஸ்லாம் கொடுத்துட்டு காவேரியை கொடைக்கானல் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிளானில் தான் விஜய் வந்து காவேரியை பேக் எடுத்துகிட்டு வர சொன்னான். அந்த டைமில் நீங்கள் விஜயும் காவேரியும் பார்த்துருக்கீங்க. அதனால தான் நீங்கள் வந்து உண்மை தெரிஞ்ச உடனே விஜய் வந்து கரெக்டாக வெளியே அனுப்புகிறாரு, அப்போ இது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு அவங்க 2 பேருமே நீங்கள் தப்பாக எடுத்திருக்கீங்க. அவங்க 2 பேருமே கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணது தப்பு தான். ஆனால் அவங்க 2 பேருமே புருஷன் பொண்டாட்டியாக வாழ ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆச்சு. அந்த விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு தெரிஞ்சது எனக்கு தான். அவங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழ்கிறாங்க விஷயத்தையும் தெரிஞ்சது எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து எல்லாருக்குமே சொல்லுவார். எல்லோரும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை கேட்டோன்னு ரொம்பவே ஷாக் ஆயிடுவாங்க. சாரதா வந்து ஒன்றுமே பேச முடியாமல் வாயடிச்சு நிற்பாங்க. சாரதா வந்து நினைப்பாங்க, நம்ம பொண்ணுக்கு எதுக்காக இந்த பையன் இவ்வளோ விஷயத்த பண்ணணும், பண்ணது கான்ட்ராக்ட் மேரேஜ், 1 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னு வீட்டை விட்டு வெளியே போன்னு நம்ம கண்ணு முன்னாடி சொன்னவன் எதுக்காக காவேரி பேரில் இந்த மாதிரி ஷேர்லாம் எழுதி வைக்கணும், அவளை எதுக்கு ஆஃபீஸோட எம்டி ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன தாத்தா சொல்கிறீங்க, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து கேட்குறாரு. ஆமாப்பா இது எல்லாமே உண்மை, இதை உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக தான் விஜய் வந்து ரொம்பவே ட்ரை பண்ணான், ஆனால் நீங்கள் யாருமே அவனை பேச விடலை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்கிறாங்க. எப்படி தாத்தா பேச விடுவாங்க, இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கீங்க, எங்கள் எல்லாத்துக்கும் எவ்வளோ ஒரு பெரிய விஷயமா இருக்கும் இது, அப்படி இருக்கப்போ நாங்கள் எப்படி பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் கேட்பாங்க. காவேரி நம்மளை விட்டு போயிட்டா, இனிமேல் அவளை எப்படி சேர்க்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் பிளான் பண்ணி டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி இங்கே கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து கேட்பாங்க. அதுக்கு வந்து தாத்தா வந்து இப்போயும் நீங்கள் புரிஞ்சிக்காமல் பேசினா என்னம்மா பண்ணுறது, நாங்கள் அப்படிலாம் ஒரு விஷயம் பண்ணி ப்ரூவ் பண்ணணும்னு எங்களுக்கு அவசியமே இல்லை, எது நடந்துச்சோ அந்த உண்மையை தான் சொன்னோம், அவங்க 2 பேரும் மனசால் ஒத்து போய் தான் இருக்காங்க, நம்மளோட தேவையில்லாத கௌரவத்துக்காக அவங்க 2 பேரையுமே பிரித்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்லுவாங்க. இது தேவையில்லாத கௌரவம், நாங்கள் கௌரவத்துக்காக 2 பேரையும் பிரித்து வச்சுருக்கோம், மானம் போகுது, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சால் எங்களோட மானம் தானே போகும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் அதையும் பணத்தை வச்சு சரி பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து சொல்லுவாங்க. சாரதா பார்த்தீங்கன்னா இன்னும் புரிஞ்சுக்காமே பேசுகிறாங்க. அதனால விஜய் வந்து தாத்தா கிட்ட விடுங்க தாத்தா, இனிமேல் நீங்கள் பேச வேணாம், நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு, இனிமேல் வந்து முடிவெடுக்கிறது அவங்க இஷ்டம், அவங்க பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சா அவங்க வந்து நல்ல முடிவாக எடுப்பாங்க, இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பேசுகிறதுக்கு இல்லை தாத்தா, வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து கூப்பிடுவார். இருப்பா பேசிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லுவாங்க. இல்லை தாத்தா, காவேரிக்கும் என்னை பற்றி புரிஞ்சிருக்கும், இவ்வளோ விஷயம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இதுக்கப்புறமும் புரியலன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அவளே புரிஞ்சு அவங்க வீட்டில் பேசி என் கூட வருவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் தாத்தா கிட்ட சொல்லி தாத்தாவை கூட்டிகிட்டு போயிடுவார். இதுக்கப்புறம் காவேரி வந்து விஜய் புரிஞ்சுக்கிட்டு காவேரியோட ஃபேமிலி எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி விஜய் கூட சேருவாங்களா, திரும்ப விஜய் கூட வருவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுதான் அடுத்த வர எபிசோடில் நடக்க போகிற கதை. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.